ஹலோ, வெல்கம் டு நேஹாஸ் டே அவுட். நம்ம வந்து இன்றைக்கி பாம் ஜுமேராவில் இருந்து நம்ம எமிரேட்ஸ் மால் போகிறோம். டவுன் டவுனில் இருக்குது அது. ஸோ இங்கேருந்து நம்ம ஊபர் எடுத்துகிட்டு தான் போகிறோம். ஊபர் பார்த்தோம் அப்படின்னா வந்து மேக்ஸிமம் வந்து டெஸ்லா, பென்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லக்ஸரி காராக தான் வந்துட்டு இருந்தது. ஸோ இப்போ நம்ம காரில் தான் போயிட்டுருக்கோம். ஃபஸ்ட்டு எங்கே போகிறோம் அப்படின்னா வந்து எமிரேட்ஸ் மால் போகிறோம். அங்கே தான் வந்து நிறைய ஜுவல்லரி ஷாப்ஸ் இருக்குது. என் ஹஸ்பண்டோட தம்பி ஃபேமிலியை மீட் பண்ண போகிறோம். அவங்களுக்கு வந்து 2 கிட்ஸ் இருக்குது. இது வரைக்கும் அந்த கிட்ஸை வந்து பார்த்ததே இல்லை. இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்க போகிறோம். அதனால் வந்து ஏதாவது கிஃப்ட் வாங்கிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ வந்து எமிரேட்ஸ் மால் போயிட்டுருக்கோம். யூஎஸ் வந்ததுலேருந்து சொல்லணும் அப்படின்னா வந்து நிறைய அக்கேஷன் வந்து நம்ம மிஸ் பண்ணியிருக்கோம். ஃபேமிலி கெட் டுகெதர் ஆகட்டும், ஏதாவது ஃபங்க்ஷன் ஆகட்டும், ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் ஆகட்டும், அந்த மாதிரி நிறைய மிஸ் பண்ணியிருக்கோம். நமக்கு இங்கேருந்து வந்து டக்குன்னு இந்தியா போகணும் அப்படின்னா வந்துட்டு உடனே முடியாது. லீவ் அப்ளை பண்ணணும் அண்ட் சம் வீசா இஷ்யூஸ் இருக்குது. அதெல்லாமே இருக்கிறதுனால வந்து நம்ம நினச்ச உடனே வந்துட்டு போக முடியாது. அப்புறம் ஏன் இங்கே இருக்கோம் அப்படின்னா வந்துட்டு சொல்லணும்னா, பொதுவாக ஐடி இண்டஸ்ட்ரியில் இருக்கவங்களுக்கு வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் அப்படின்னா வந்து ஆன்சைட் போகிறது. அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அதை வந்து மிஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே நினைக்க மாட்டாங்க. அதனால் வந்து நம்ம இங்கே இருக்கோம். டைம் எல்லாம் செட் ஆகி வரும்போது அப்பப்போ இந்தியா விசிட் பண்ணி நம்ம ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்து மீட் பண்ணிட்டு தான் வருவோம். இவங்களை வந்து இந்தியா போகும்போது மீட் பண்ண முடியல, இவங்க துபாயில் இருக்கிறதுனால. ஸோ இந்த வாட்டி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் போயிட்டுருக்கோம். பாம் ஜுமேரா வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது. வில்லாஸ் இருக்குது, அப்பார்ட்மெண்ட் இருக்குது, அது போக நிறைய ஹோட்டல்ஸ் இருக்குது. ஹோட்டல்ஸ் வந்து மோஸ்ட்லி பார்த்தோன்னா 5 ஸ்டார் ஹோட்டல்ஸே 2-3 இருக்குது. ஒரு சூப்பராக இருக்குது அண்ட் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ் கூட. அண்ட் வந்து இந்த பாம் ஜுமேராவில் நம்ம ஷாருக் கான் கூட வந்து ஒரு வில்லா வச்சுருக்கிறதா சொல்கிறாங்க. அதோட வேல்யூ சொல்லணும் அப்படின்னா நம்ம ஊர் காசுக்கு சொல்லணும்னா ஒரு 80லேருந்து 110 கோடி வரைக்கும் இருக்கும். ப்ரைவேட் பீச்சோட அண்ட் சூப்பர் இன்டீரியரோட அவர் வீடு வந்து அங்கே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஷாருக் கானோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் வந்துட்டு பார்த்தோன்னா அவங்க வெக்கேஷனுக்கு வந்து இந்த வில்லாக்கு வரதா சொல்கிறாங்க. அண்ட் வந்து இப்போ நம்ம இங்கே வெக்கேஷன் வரும்போது பார்த்தோம் அப்படின்னா வந்து பெஸ்ட் டைம் எது அப்படின்னா வந்து லைக் ஒரு டிசம்பர், ஜனவரி அந்த மந்தில் வந்தால் ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம இப்போ வந்திருக்கிறது ஜூலை மந்த்து அண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஹாட்டாக இருக்குது. பீக் சம்மரில் வந்திருக்கோம். அதனால் வந்து நிறைய அவுட்டோர் லைக் வந்து இந்த டெசர்ட் சஃபாரி அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் நம்ம வந்துட்டு போகலை. ஏன்னா அடிக்கிற வெயில் வந்து நமக்கு ரொம்ப தாங்கவே இல்லை. அது மட்டும் இல்லாமல் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா வந்து மைல்டு ஹீட் ஸ்ட்ரோக் ஆகிடுச்சு. போன அன்றைக்கி முதல் நாளே வந்து டின்னர் டைமுக்கு முன்னாடியே வந்து என்ன ஆச்சுன்னா பயங்கரமாக குளிர் காய்ச்சல் வந்துருச்சு. ஸோ கையிலே ஒரு டேப்லெட் இருந்ததுனால போட்டதுனால கொஞ்சம் சரியாயிடுச்சு. அண்ட் வந்து நம்மளோட பாடி வந்து இந்த ஹீட்டு புதுசு நமக்கு. ஸோ இது வந்து நம்ம பாடியால் ஏற்றுக்க முடியல. டீஹைட்ரேஷன் ஆயிடுச்சு நிறையா. அதனால தான் இந்த மாதிரி ஆயிருக்கு. பட் லக்கிலி வந்து ஒரு ரொம்ப சீரியஸாலாம் ஆகலை. அதனால என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா வந்து இந்த ட்ரிப்பு முடிகிற வரைக்குமே வந்து கையில் வந்து ஒரு ஓஆர்எஸ் ட்ரிங்க் வந்து எடுத்துகிட்டே தான் ஃபுல்லாக போயிட்டு இருந்தேன். அதனால தான் வந்து மேனேஜ் பண்ண முடிஞ்சது. இங்கே இருக்கிறவங்களாம் 2 வீலரில் வந்துட்டு இந்த ஃபுட் டெலிவரி பண்ணுறவங்கலாம் பார்க்கும்போதே அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. எப்படி வந்து இவங்களால இவ்வளோ தூரம் வந்துட்டு ட்ரைவ் பண்ணி போக முடியுது அப்படின்னு சொல்லிட்டு. துபாய் வந்துட்டு கோல்டு வாங்காமல் இருக்க முடியுமா? நம்ம வந்து வந்தாச்சு இப்போ எமிரேட்ஸ் மாலுக்கு. ஃபஸ்ட்டு வந்து நம்ம தனிஷ்க்கு தான் போகிறோம். தனிஷ்கில் வந்து பார்த்தோன்னா நான் என்ன சொல்லணும்னா இங்கே வந்து கலெக்ஷன்ஸ் வந்து அவ்வளோ நமக்கு வந்து அட்ராக்டிவாக இல்லை. ஏன்னா நம்ம பொதுவாக வந்து இந்த ஜோயா லுக்காஸ், மலபார் கோல்டு அங்கெல்லாம் ரொம்ப டிசைன்ஸ் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். பட் தனிஷ்கில் பார்த்தோம் அப்படின்னா வந்து அவ்வளோ டிசைன்ஸ் வந்துட்டு இல்லை. எனக்கு அதனால வந்து இங்கே பார்க்கும்போது அவ்வளோவா ஓகே நம்ம வேறு ஜுவல்லரி போகலாம் அப்படின்னு தோண ஆரம்பிச்சிருச்சு. ஸோ வந்துட்டு கல்யாண் வந்தோம். கல்யாணில் வந்து பார்க்கும்போது சூப்பராக அந்த குட்டியாக நெக்லஸ் கிட்ஸுக்கு போடுற மாதிரிலாம் அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஸோ வந்து பார்த்து கொஞ்ச நேரத்துலேயே வந்து செலக்ட் பண்ணிட்டோம். அண்ட் சூப்பராக வந்துட்டு அதுக்கப்புறம் லூலு மார்க்கெட்டில் போய்ட்டு கொஞ்சம் கிட்ஸுக்கெலாம் டாய் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸோ வந்து வீட்டுக்கு போனோம். அங்கே வந்துட்டு ஜபார் பாய் பிரியாணி ஆர்டர் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் ஆக்சுவலாக அங்கே தான் போகணும்னு வந்து இந்தியாவில் இருக்கும்போதே நினச்சிட்டு இருந்தேன். பட் வந்து இங்கே ஆர்டர் பண்ணி வச்சுருந்தாங்க. சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணி அண்ட் வந்து சிக்கன் ஃப்ரை அதெல்லாமே இருந்தது. சிக்கன் பிரியாணி தான் நல்லா இருந்தது. மட்டன் பிரியாணி அவ்வளோவா நல்லா இல்லை. ஆக்சுவலாக வந்து ஜப்பார் பாயோட வீடியோஸ் பார்த்து நம்ம சமைக்கும் போதே வந்துட்டு சூப்பராக தான் இருக்கும். பட் அதை கம்பேர் பண்ணும்போது இந்த கடையில் வாங்கிட்டு வந்தது வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக தோணலை எனக்கு. வீட்டில் வந்துட்டு நல்லா சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறமா மறுபடியும் நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா துபாய் மால் வந்திருக்கோம். இங்கே வந்து அக்வேரியம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வந்தோம். நம்ம கிளம்பும் போதே பார்த்தோன்னா லைக் 6 மணிக்கு மேலேயே ஆயிடுச்சு.
டிக்கெட்ஸ்லாம் எடுத்தாச்சு. நைட்டு வந்து 10:30 வரைக்கும் அக்வேரியம் ஓப்பனில் தான் இருக்கும். ஒண்ணே ஒண்ணு என்ன சொன்னாங்க அப்படின்னா வந்து பெங்குயின்ஸ் வந்து 8 மணி வரைக்கும் தான் இருக்கும் அந்த பெங்குயின் ஷோ. ஸோ ஃபஸ்ட்டு அதை பார்த்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு சொன்னாங்க. அதனால வந்து டக்குன்னு உள்ளே போனோடனே ஃபஸ்ட்டு வந்து பெங்குயின் ஷோ பார்த்துட்டோம். ஏன்னா 8 மணிக்கு மேலே வந்து அதை தூங்க போயிடுமா, அதனால வந்து அதை வந்து ஆக்டிவாக இருக்காது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நம்ம போய் பார்க்கும்போது அழகாக துருன்னு இந்த பக்கம் அந்த பக்கம் போயிட்டு அண்ட் வந்து தண்ணிக்குள்ளே ஸ்விம் பண்ணிட்டு பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. பெங்குயின்ஸ் வந்து பார்த்தோன்னா இது ஒரு பேர்டு தான், பட் இதனால வந்து பறக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஃபாஸ்ட்டாக வந்து தண்ணிக்குள்ளெல்லாம் ஸ்விம் பண்ணும் ஃபாஸ்ட்டாக, அந்த ஃபின்ஸ்லாம் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கும். ஆனால் வந்து இதால் வந்து பறக்க மட்டும் முடியாது போல். நாம் வந்து பெங்குயின் ஷோ பார்த்து முடிச்சதுக்கப்புறமா அடுத்து வந்து ஃபிஷ் ஃபீடிங் இருந்தது. ஸோ வந்து ஃபிஷ் ஃபீட் பண்ணுறதுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தோம். இங்கே வந்து பார்த்தோன்னா ஃபுல்லாக வந்து கோல்டன் பேம்பினோஸ் வெரைட்டி ஃபிஷ் தான் அவ்வளோ இருந்துச்சு. உள்ளே போய் பார்க்குறதுக்கே வந்து அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் வந்து நம்ம அந்த ஃபுட் எடுத்து உள்ளே போடும்போது பார்த்தோன்னா அது வந்து மொத்தமாக வந்து அப்படியே வந்து சாப்பிட்றத பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்துச்சு. சம்டைம்ஸ் என்ன பண்ணுச்சு அப்படின்னா எல்லாம் மொத்தமாக வரும்போது லைக் வந்து அந்த கூட்டத்துக்குள்ளே வந்து கொஞ்சம் இதாகும்போது மேலெல்லாம் தண்ணி தெறிச்சு பயங்கரமாக ஆயிடுச்சு. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நம்ம மொத்தமாக கிட்ஸோடு சேர்த்து 8 பேர் போயிருந்தோம். ஸோ ஒவ்வொருத்தரும் வந்து மாற்றி மாற்றி போட்டு நல்லா டைம் எடுத்து பார்த்துட்டு ரொம்ப சூப்பராக இருந்தது. எப்போவுமே நானும் பாப்பா என் ஹஸ்பண்ட் 3 பேர் மட்டும்தான் போவோம். இந்த வாட்டி கொஞ்சம் கூட்டமாக போனது வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. ஒவ்வொரு இடமா நல்லா நிறுத்தி நிதானமாக பொறுமையாக சூப்பராக பார்த்துட்டு இருந்தோம். இங்கே முடிச்சதுக்கப்புறமா ஒரு கிளாஸ் போட் டூர் இருந்தது. அந்த டூரில் பார்த்தோன்னா 2 இயர்ஸ்க்கு கீழே இருக்கிற கிட்ஸ் வந்து அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்ம 2 பேட்சாக போனோம். ஃபஸ்ட்டு நாங்கள் எல்லோரும் வந்துட்டோம். ஒரு போட்டில் வந்துட்டு கீழே வந்து ஃபுல்லாக பார்த்தோன்னா கிளாஸ் இருந்தது. அது வந்து நம்ம சீத்ரூ அந்த மாதிரி இருந்துச்சு. ஸோ கீழே வந்து தண்ணிக்குள்ளே என்ன ஃபிஷ் எல்லாம் போகுது அப்படிங்கிறத வந்துட்டு பார்க்குற மாதிரி அவ்வளோ சூப்பராக இருந்தது. ஆக்சுவலாக இது வந்து சேஃபாக தான் இருந்தது. ஆனாலும் வந்து அந்த போட்டில் வந்து அந்த கிளாஸ் மேலே வந்து கால் வைக்கும்போது கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. நமக்கு வேறு ஸ்விம்மிங் தெரியாதே அப்படின்னு சொல்லிட்டு. பட் கிட்ஸ் எல்லாம் பார்த்தா சூப்பராக என்ஜாய் பண்ணாங்க. இது வந்து ஒரு குட்டியான பிளேஸ் தான். ஒரு டைமில் ஒரு போட்டு தான் வந்து போக முடியும். அந்த அளவுக்கு தான் வந்து வித் எல்லாமே இருந்தது. பட் வந்து ரொம்ப சூப்பராக வந்து அந்த ஆர்கிடெக்சர் வந்து நல்லா டிசைன் பண்ணியிருந்தாங்க. ஆனால் ரொம்ப நல்லா இருந்துச்சு. நம்ம வந்து போகும்போது அந்த ஃபிஷ் எல்லாம் வரதெல்லாம் பார்க்குறதுக்கு வந்து அவ்வளோ ஜாலியாக சூப்பராக இருந்தது. நம்ம ஃபேமிலி வந்து ஃபஸ்ட் டே பார்த்ததுனால வெளியில் வந்து வெயிட் பண்ணிட்டுருந்தோம் அந்த டனல் கிட்ட. ஸோ வந்து கூட்டமாக அந்த ஃபிஷ் வர்றது பார்க்குறதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பராக வந்து அங்கே நம்ம என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். கிட்ஸ் தான் வந்து இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுறது, ஏதாவது கீழே இருந்து எடுக்கிறது அந்த மாதிரி சேட்டை பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைமில் நான் என் ஹஸ்பண்ட்லாம் பாப்பாவை குட்டி தம்பியெல்லாம் வந்து மாற்றி மாற்றி தூக்கி வச்சிட்டு இருந்தோம். அப்போ பாப்பா என்ன சொன்னான்னா நானும் அந்த குட்டி பையனை வந்து தூக்குவேன் அப்படின்னு சொன்னான். இதுக்கு முன்னாடி வந்து பாப்பா எந்த கிட்டையுமே வந்து தூக்குனது கிடையாது. ஸோ வந்து அவளுக்கு ஆசையாக இருக்கும் போல் அப்படின்னு நினச்சி எங்கே தூக்கு பார்க்கலாம் அப்படின்னா, எவ்வளோ தான் நம்ம கிட்ஸ் வளர்ந்தாலும் நமக்கு எப்போவுமே வந்து அவங்க குழந்த மாதிரி தான். ஸோ அவங்களால வந்து தூக்க முடியுமா அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியல. ஸோ ஃபஸ்ட் டைம் அவள் தூக்குனது பார்த்தோன்னே எங்களுக்கு வித்தியாசமாக இருந்தது. வித்தியாசமாக தூக்கியிருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு.
எனக்கு வந்து இந்த சீ ஆட்டர் வந்து ரொம்ப பிடிக்கும். ஏன்னா தண்ணிக்குள்ளே வந்து அப்படியே பயங்கரமாக துருன்னு இந்த பக்கம் அந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிட்டே இருக்கும். அதுவும் இந்த தண்ணிக்குள்ளே பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து பெபிள்ஸ் போட்டு வச்சுருந்தாங்க. ஸோ இந்த ஆர்டர் என்ன பண்ணுன்னா உள்ளே போயிட்டு 2 பெபிள்ஸ் எடுத்துகிட்டு மேலே வரும். அதுக்கப்புறமா திருப்பி உள்ளே போய் பெபிள்ஸை கீழே போடும். அந்த மாதிரி பண்ணிவிட்டு ரொம்ப சூப்பராக ஷோ பண்ணிட்டு இருந்துச்சு. இந்த ஜெல்லி ஃபிஷ் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இது என்ன ஆச்சு அப்படின்னா வந்து பக்கத்தில் ஒரு பட்டன் இருக்குது. அதை நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அது வந்து கலர் வந்து ப்ளூ, அதுக்கப்புறம் வேறு ப்ரெஸ் பண்ணோன்னா அடுத்து வேறு கலர் க்ரீன் அந்த மாதிரி வந்து மாறிட்டே இருந்துச்சு. பொதுவாக வந்து இது கிளியர் ஜெல்லி ஃபிஷ்ஷாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த பேக்ரவுண்ட் கலருக்கு ஏற்ற மாதிரி நமக்கு அந்த மாதிரி தெரிஞ்சுது. அதுவுமே அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அண்ட் வந்து ஓகே நம்ம டிக்கெட்டோடு சேர்த்து வந்து நமக்கு ஸ்நாக் ஃப்ரீயாக இருந்தது. ஸோ ஓகே நம்ம வந்து ஏதாவது ஸ்நாக்ஸ் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லோரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டோம். இந்த crocodile ரொம்ப நேரமாக இந்த மாதிரி இருக்கவும் நான் என்ன நினச்சேன் அப்படின்னா இது ஏதோ ரப்பரில் பண்ணி வச்சுருக்காங்க போல் அப்படின்னு நினச்சேன். அதுக்கப்புறமா அது மூவ் ஆச்சு. ஓ இது ஒரிஜினலா அப்படின்னு சொல்லிட்டு பயந்துட்டேன். இதுக்கு மேலே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து கிளாஸ் இருக்குது. அந்த தண்ணிக்கு மேலே கிளாஸில் வந்து நம்ம நடக்கலாம். அதுக்கு கீழே crocodile இருக்குது. ஸோ பயங்கர பயமாக இருந்தது நடக்கிறதுக்கே. பட் வந்து ஃபன்னாக இருந்துச்சு. அதுக்கப்புறமா எப்போவுமே இந்த சாவனியர் மிஷின் பார்த்தோம் அப்படின்னா அதுலேருந்து ஒரு காயின் எடுப்போம். ஸோ வந்து அதை போட்டுட்டு உள்ளேருந்து என்ன காயின் வருது அப்படின்னு நம்ம வந்து சூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம என்ன இமேஜ் வந்து சூஸ் பண்ணுறோமோ அந்த இமேஜ் வந்துட்டு நமக்கு வந்து பிரிண்ட் ஆகி வரும். ஸோ அது பார்க்கும்போது crocodile வந்தது. ஏன்னா இந்த crocodile பிளேஸ் கிட்ட நம்ம இருக்கிறதுனால நம்ம அந்த இமேஜ் சூஸ் பண்ணோம். அதுவுமே வந்து அழகாக சூப்பராக ஒரு ஓவல் ஷேப்பில் அந்த காயின் சூப்பராக இருந்துச்சு. நான் வந்து அவுட்டோரில் இந்த ஸ்விங் பிரிட்ஜில் போகிறதுக்கு வந்து பயப்படுவேன். பட் இது இன்டோர்னால வந்து ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக போயிட்டு வந்துட்டேன். துபாயில் நிறைய டூரிஸ்ட் அட்ராக்ஷன் இருக்குது. நாளைக்கு நம்ம எந்த அட்ராக்ஷன் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக கெஸ் பண்ணுங்கள் பார்க்கலாம். அக்வேரியம் பார்த்து முடிச்சுட்டு வரதுக்கே பார்த்தோன்னா ஒரு 11 மணிக்கிட்ட ஆயிடுச்சு. இன்றைக்கி டே வந்து சூப்பராக போச்சு. அண்ட் வந்து உள்ளேயே இருக்கிற கேஃபெட்டேரியாவில் நம்ம போயிட்டு நம்ம பீஸா பர்கர் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி டின்னரை முடிச்சுட்டு எல்லோரும் வந்து கிளம்பியாச்சு. ஓகே நாளைக்கு மீட் பண்ணுறோம் பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இன்னொரு எக்ஸைட்டிங்கான வீடியோவில் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய் பாய்.